ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025 தெலுங்குல ரிலீஸ் ஆன ராமம் ராகவம் இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராமம் ராகவம் இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனி, தன்ராஜ், மோக்ஷா, சுனில், ஹரிஸ் உத்தமன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியும் அவருக்கு வந்து ஊழல், லஞ்சம், பணத்தாசை, பேராசை பிடிச்ச ஒரு நல்ல மகன். இவங்க ரெண்டேத்துக்குள்ள நடக்கிற டிராஜடி டிராமா என்ன அப்படிங்கறது இந்த படத்தினோட கதை. இந்த படத்தினோட கதைப்படி நம்ம சமுத்திரக்கனி வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட அப்பாவா இருக்காரு நம்ம சமுத்திரக்கனி. அந்த குழந்தைய நல்லா அன்போட வளர்க்கிறாரு. அந்த குழந்தை வந்து எல்லா தீய கெட்ட பழக்க வழக்கங்களையும் அந்த குழந்தை கத்துக்கிறான் வயசாக. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் பெருசான உடனே அவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை உருவாக்கிடுறான் மனசுல அவனுக்குள்ளேயே. அப்புறம் இவர் வந்து சமுத்திரக்கனி வந்து ஒரு ஆபீஸ்ல நேர்மையான அரசு அதிகாரியா இருப்பாரு. அவர் வந்து எந்த ஒரு கெட்ட செயலுக்கும் துணை போக மாட்டாரு. அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே லஞ்சம் வாங்குவாங்க. ஆனா நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டாரு. அதுக்கு பதிலா லஞ்சம் யாராச்சும் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள மாட்டுட்டுருவாரு. ஏன்னா அது போல ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறதுனால தன்னோட மகன் வந்து ஒரு நேர்மையானவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாரு. ஆனா அவர் மகன் வந்து அவர் மாதிரி இருக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த வகையில அதிகமா பணம் சம்பாதிக்கலாம், எப்படி சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும், எந்தெந்த வகையில நம்ம வந்து இல்லீகல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முழு வீச்சோட பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருப்பாரு. அந்த வகையில ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக தன்னோட மகனுக்கு பிஏ பணத்திலிருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு. அது கொண்டு போய் கிரிக்கெட் பெட்ல தோத்துட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க முன்னாடி கண்டிப்பாரு. அதெல்லாம் அந்த பையன் தப்பா நினைச்சுக்குவான். அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்ல சேர்த்து விடுவாரு. ஆனா அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை எப்படி கொள்ளையடிக்கலாம், அதுல இருந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பெட்ரோல் பங்க்லயே நிறைய விஷயங்களை பண்ணுவாரு. அதன் மூலியம் மாட்டிக்கவும் செய்வாரு. அப்ப சுனில் கேங் கிட்ட போய் பணம் வாங்கி அந்த பெட்ரோல் கடனை அடைப்பாரு. அந்த சுனில் கேங்க இவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கோம். அது அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அப்பாவோட டார்ச்சர் அவரால் தாங்க முடியாது. ஹரிஸ் உத்மனை வச்சு அவர் லாரி டிரைவரா இருப்பாரு. இவரோட நண்பரா வருவாரு. அவரை வச்சு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்பாவை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அப்பாவை கொன்னாரா இல்லையா, அந்த அவர் சேர்த்து வச்சிருந்த அந்த இன்சூரன்ஸ் பணம் அவருக்கு கிடைச்சதா இல்லையா, அந்த லாரி டிரைவரான ஹரிசுத்தமனுக்கு புதுசா ஒரு லாரி வாங்க ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, சுனில் கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்தினோட முழு நீள படம். இந்த படத்துல வந்து மெயினா நம்ம சொல்லக்கூடிய கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சமுத்திரக்கனியை தாண்டி தன்ராஜ். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்காரு. அவர் தான் இந்த படத்துல சமுத்திரக்கனிக்கு மகனாவும் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு உண்மையிலேயே நம்மளுக்கு கோபப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த பையன் பண்றது எல்லாமே நம்மளுக்கு கோபப்படுத்துற மாதிரி இருந்தாலும், ஆனா உண்மையில அந்த கேரக்டர் அதுதான் தேவை. ஏன்னா அப்பா வந்து நல்லவரா இருக்காரு, மகன் வந்து கொடூரமான மோசமானவனா இருக்கிறான். ஆனா அப்படி காட்டுறதுக்கு கண்டிப்பா அந்த பையன் அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறது உண்மையிலே ரசிக்கும்படியாவும், இந்த கதைக்கு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நடிக்கும் போது கோபம் வந்துச்சுன்னா அவர் உண்மையிலே வில்லன் அப்படின்னு நம்மளுக்கு ஒத்துக்கலாம். ஒரு படத்துல வந்து நம்ம ஹீரோவை விட வில்லனுக்கு அதிக ஃபேவரட் கொடுத்தோம்னா அந்த படம் ஹிட் ஆயிரும். அது போலதான் இந்த படமும் அந்த பையனுக்கு அதிக போர்ஷன் கொடுத்து கிட்டடி வச்சிருக்காங்க படத்தை. சமுத்திரக்கனி வந்து இந்த கதைக்கு அப்பா வேஷத்துக்கு சமுத்திரக்கனி தவிர வேற எந்த ஆக்டரையும் நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஷெட்யூல்டான ஒரு நல்ல நடிப்பை வழங்கியிருக்காரு நம்ம சமுத்திரக்கனி. அது போல அவங்க அம்மா கேரக்டரும் அப்படிதான். அது போல சுனில் கேரக்டர், வில்லன் கேரக்டர் ஒரு 2-3 சீன்ல தான் வராரு. அது கூட ஓகே ரகம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எதுவும் கண்டுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரிஸ் உத்தமன் அவருக்கு இன்னும் நல்லா சீன் கொடுத்துருக்கலாம். நல்ல ஒரு ஃபைட்டிங் சீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக அவரோட கண்கள்ல அதாவது ஒரு தப்பு செய்ய போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு சோகமும் கோபமும் வரும். ஏன்னா நம்மளால இப்படி இருக்கிறமே முன்னேற முடியலையேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயும் ஒரு ஆசை தொழிற்கும் போது வில்லனா மாறுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோக்ஷா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்க ஹீரோயினே கிடையாது. ஆக்சுவலி இந்த படத்துல இவரு ஹீரோ தான் ஒன் சைடா இவங்க லவ் பண்ணுவாரு. லவ் பண்ணும்போது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அவ்வளவுதான் அவங்க சீன். இதுல ஹீரோயினே இந்த படத்துல கிடையாது. அது போல பாடல்கள் ஒரு 2 பாட்டு என்னமோ இருக்கு. 2 பாடும் மெலோடி ரகம் தான். இந்த படத்தினோட மியூசிக் ஓரளவு கேட்க முடியாதா இருக்கு. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம யூகிக்கும்படி தான் நடந்திருக்குது. வேற ஒண்ணும் இல்ல.
இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் இந்த படம் தான். ஒரு மகன் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதும் இந்த படம் தான். இந்த படம் வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்ல டப் பண்ணி கொடுத்துருக்காங்க, சூப்பர் டப்பிங்கா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கனத்தை இதயத்தோட முடிப்பாங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.